வணக்கம் நேயர்களே, இது வேந்தர் டிவியின் திண்ணை முதல் அக்பரை விவாத நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். சமகாலத்து சமூக அரசியல் நிகழ்வுகளை ஆக்கப்பூர்வமாக விவாதிக்கும் திண்ணையில் இன்று நாம் விவாதிக்க இருப்பது முடிகிறது கெடு முடியுமா பணத்தால் பிரச்சனை என்ற தலைப்பில். கடந்த மாதம் நவம்பர் 8ஆம் தேதி இரவு பிரதமர் மோடி அறிவித்த அந்த அறிவிப்புக்கு பிறகு இந்த நாள் வரை நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் நாம் நிச்சயம் அறிந்ததுதான். 3 முக்கிய நோக்கங்களுக்காக இந்த அறிவிப்பு செய்யப்படுகிறது என்று பிரதமர் மோடி அறிவித்தார். அந்த 3 முக்கிய நோக்கங்கள் நிறைவேறியதா? அதை தொடர்ந்து தற்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பணத்தால் பிரச்சனைகள் எப்படி இருக்கின்றது? இந்த பாதை, இந்த கிட்டத்தட்ட இந்த 2 மாத பாதை, கடந்து வந்த பாதை எப்படி இருக்கிறது? இந்த பிரச்சனைகள் இன்னும் நீளுமா? இதனுடைய நோக்கம் நிறைவேறுமா? இதை பற்றியெல்லாம் விவாதிப்பதற்கான களமாக இன்றைய திண்ணை அமைகிறது. இது பற்றி விவாதிப்பதற்காக காங்கிரஸ் கட்சியிலிருந்து திருச்சி வேலுச்சாமி அவர்களும், பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து திரு நாராயணன் அவர்களும், பொருளாதார வல்லுநர் அருண்குமார் தவே அவர்களும், பத்திரிகையாளர் பிரியன் அவர்களும் வந்திருக்கிறார்கள். உங்கள் 4 பேரையும் திண்ணை அமர்விற்கு அன்போடு வரவேற்கின்றோம். முதலில் திருச்சி வேலுச்சாமி அவர்கள், நீங்கள் அந்த அறிவிப்புக்கு பிறகு, நான் அந்த துவக்கத்தில் சொன்ன மாதிரி, இந்த நிமிடம் வரை அந்த கடந்து வந்த அந்த சூழல், அதை எப்படி பார்க்குறீங்க? எப்படி இருக்கு இப்போடைய நிலைமை? அந்த துவக்க நிலையோடு அதை ஒப்பிட முடியுமா? எப்படி துவக்க நிலையிலிருந்து இன்று வரையில் இந்த பெரிய மாற்றங்கள் எதுவும் வந்ததா தெரியல. நான் பார்க்கிற பார்வை என்பது, இந்த கெடுக்கின்ற 4 நாள் இருக்கு, 4 நாளுக்கு பின்னால் என்ன நடக்க போகுது என்பது அதற்கு பின்னால் பார்த்தாலும் இன்று வரை ஒவ்வொரு நாளும் பல கோடிக்கணக்கான பேருடைய, உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு, 130 கோடி மக்கள் இருக்கக்கூடிய நாட்டில், ஒரு நாட்டினுடைய உண்மையான செல்வம் என்பது அந்த மக்களுடைய உழைப்பு திறன் தான். அந்த உழைப்பு திறன் ஒவ்வொரு நாளும் பல கோடி மக்களுடைய உழைப்பு திறன் இன்றைக்கு வீணாக போயிருக்கிறது. ஒவ்வொரு ஏடிஎம் வாசலும் ஒவ்வொரு பேங்க் வாசலும் பல மணி நேரங்கள் காத்து நின்று அவருடைய உழைப்பு வீணாக போயிருக்கிறது. இதை இனி எத்தனை 100 கோடிகள் செலவழித்தாலும் அதை மீட்டெடுக்க முடியாது. திரு பிரியன், தற்போது உள்ள சூழல் எப்படி பார்க்குறீங்க பணத்தாள் பிரச்சனையை பொறுத்தளவில்? இல்லை, ஆக்சுவலாக கவர்மெண்ட்டோட இப்போ நவம்பர் 8 அன்றைக்கி மோடி இந்த விஷயத்தை அனௌன்ஸ் பண்ண பொழுது அவர் சொன்னது என்னென்னா கரப்ஷன், பிளாக் மணி, ஃபேக் மணி அண்டு டெரரிசம், இந்த 4 பாயிண்ட்டை முன்னிறுத்தி இந்த டிமானிட்டைசேஷனுக்கான ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் அவர் கொடுத்துன்னு வந்திருந்தார். ஆக்சுவலாக அவர் அந்த பேச்சில், நான் இன்றைக்கி 2 தடவை அந்த பேச்சை முழுசாக படித்தேன். எந்த இடத்துலையுமே நீங்கள் இந்த கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன், இந்த டிஜிட்டல் வேலெட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மக்கள் பயன்படுத்தணும்னு சொல்லவே இல்லை. ஏன்னா ப்ராபப்ளி கவர்மெண்ட் என்ன நினச்சிருப்பாங்க நான் நினைக்கிறேன்னா, இந்த விஷயங்கள் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தாது, ஒரு ஷார்ட் டேர்மில் தான் பாதிப்பு ஏற்படுத்தும். ஷார்ட் டேர்ம் பெயின், லாங் டேர்ம் கெயின் தான் அவர் அந்த பேச்சில் சொல்கிறார் ஆக்சுவலாக. ஆனால் என்னென்னா, கவர்மெண்ட் எதிர்பார்த்ததுக்கு மாறாக என்ன, ஒரு 80% சர்க்குலேஷனில் இருக்கிற நீங்கள் நோட்டை வித்ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கேற்ற நோட்டை நீங்கள் மக்கள்கிட்ட விடாத நிலையில் என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படுமோ நம்ம அதுதான் பார்த்துட்ருக்கோம். 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஏடிஎம்கள் இருக்கிற நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 60% ஏடிஎம்கள் இயங்காதையே இருக்குது, பணம் இல்லாதையே இருக்குன்றதை நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கும் பொழுது எடுத்த இந்த முயற்சி பலனளிக்கிற காலம் 50 நாளைக்கு பிறகு கேளுங்க அப்படின்னார். இப்போ 4 நாள் தான் இன்னும் இருக்குது 50 நாள் முடியறதுக்கு. இந்த காலகட்டத்தில் அவர் பிரதமர் சொன்ன மாதிரியே மக்கள் எக்ஸ்பீரியன்சிங் த பெயின், மக்கள் அந்த வலியை உணர்ந்துட்டுருக்காங்க. இந்த வலியிலேருந்து அவங்களுக்கு விடுதலை கிடைக்குமான்றது நிச்சயமாக இது ஒரு கேள்விக்குறியான விஷயமா தான் நான் பார்க்குறேன். டீட்டெயிலாக பேசலாம். திரு நாராயணன், அது ஒரு மிகப்பெரிய வலி, அந்த வலிக்கான நிவாரணம் கிடைக்குமாங்கிறது கேள்விக்குறிங்கிறது பிரியனுடைய கருத்து. சுமையான வலி, பிரசவ வழியாக கூட இதை எடுத்துக்கலாம். அது மூலமாக அடுத்த தலைமுறை நன்றாக உருவாக போகிறது என்பது கூட நாம் சரியாக இருக்குன்னு ஒரு தலைமுறை ஆகுங்கிறீங்களா? என்ன அர்த்தத்தில்? அதை அடுத்த தலைமுறைனா நான் அடுத்த என்னுடைய நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அப்படின்னா இப்போ இருக்கிறவங்கள தான் சொல்கிறேன். அடுத்த தலைமுறைனா எல்லாருக்கும் புரியும்னு நான் நினச்சேன். உங்களுக்கு புரியலன்னு நான் ஒன்றும் செய்ய முடியாது. அதாவது என்னுடைய அடுத்த தலைமுறைனா என்னுடைய நெக்ஸ்ட் ஜென்ரேஷன், இவ்வளோதான். அந்த சொல்லு எனக்கு புரியுது. இந்த பிரச்சனையை தீர்வதற்கான காலகட்டத்தில் இளைஞர்களுக்கு, அடுத்த தலைமுறைக்கு இது ஒரு நல்ல விடிவாக வரப்போகிறது. என்னுடைய சந்ததியினர், அடுத்த தலைமுறை சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் லஞ்சம், ஊழல் என்பது முற்றிலும் ஒழிக்கப்பட்டு நம்முடைய இந்த கருப்பு பணத்தை நாம் அடையாளம் கண்டு அதன் மூலம் இந்த பிளாக் மணி என்கின்ற அந்த சொல்லாடலே இல்லாது செய்ய வேண்டிய காலகட்டத்தில் தான் இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். இதனால் பல்வேறு சங்கடங்கள் மக்களுக்கு எழுந்தன. ஆனால் இது நாள் வரையிலும் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்க 15,000 ரூபாய் செலவு பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்றது தான் உண்மை. ஆனால் இனி
அந்த விலைவாசி என்பது குறையும். 10,000 ரூபாய் வருமானம் இருக்கிறவங்க ஒரு 8,000 ரூபாய் செலவு பண்ணி 2,000 ரூபாய் மிச்சப்படுத்தணுன்றது தான் இந்த ஒட்டுமொத்த இந்த பண மதிப்பிறக்கம் செய்யும் நடவடிக்கையின் காரணம். திரு அருண்குமார், அந்த அரசினுடைய நோக்கங்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு இருக்குதா? பிரதமர் அறிவித்த அந்த நோக்கங்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு இந்த நடவடிக்கையின் மூலமா உறுதியாக இருக்கும் நம்பலாமா? நிச்சயமாக நம்மளுக்கு ஒரு மைண்ட் செட் சேஞ்ச் ஆகிடுச்சு சார். அதாவது கன்ஃபர்மேஷன் பயஸ்ன்னு சொல்லுவோம். எந்த ஒரு ஸ்கீமையும் கவர்மெண்ட் போட்டாக்க அதை சக்ஸஸ்ன்னு பார்த்தோம்னா சக்ஸஸ் தான். நீங்கள் வந்து பேடிஎம்மில் இப்போ வந்து 8 rupees டீ கூட வாங்குறாங்கன்னு, இல்லை ஃபெயிலியர்னு சொன்னீங்கன்னாக்கா ஃபெயிலியருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் காமிக்கலாம். இதை நாங்கள் வந்து எக்கனாமிக்ஸில் சன்ஸ்டீன் நட்ஜுன்னு சொல்லுவோம். யூஎஸில் என்ன ஆச்சுனாக்கா கார்டை வந்து டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணோன்னே இந்த ஸ்ட்ரீட் கிரைம்ஸ்னு சொல்கிற அந்த தெருவில் நடக்கிற கொலை கொள்ளை இதெல்லாம் வழிப்பறி இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட 60% குறைஞ்சதாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. எப்போவுமே கேஷ் இருக்க மோர் கேஷ்ன்றது மோர் இன்ஃப்ளேஷன் தான். மோர் கேஷ் இருக்கும்போது என்ன ஆகும்னா மோர் இன்ஃப்ளேஷன், லெஸ் கேஷ் சர்க்குலேஷன். அதுவும் நம்ம இந்தியா மாதிரி ஒரு டெவலப்பிங் நேஷனுக்கு மோர் கேஷுங்கிறது டெஃபினட்டாக ஒரு இன்ஃப்ளேஷனரி ட்ரெண்டு. இதில் இன்னொன்று என்னங்க, எப்படி வந்து ஒரு கம்பெனிலையோ எங்கே ஒரு ஆர்கனைசேஷன் நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல நான் ஒர்க் பண்ணுற இடத்துல ஒரு சிஇஓ ஒரு தலைவர் என்ன சொல்கிறானோ அடுத்து அதை வந்து டிபார்ட்மெண்ட்ஸும் இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியது ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த இஷ்யூவில் நான் பார்த்தது பிரைம் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணுறாரு, பட் இம்மீடியட்டாக பொறுப்பு ரெஸ்பான்சிபிலிட்டி ரிசர்வ் பேங்க் மானிட்டரி பாலிசிக்கு. இப்போது என்னுடைய சில சிம்பிள் கொஸ்டின்ஸ் என்னன்னாக்கா, பிரைம் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணும்போது அது இம்மீடியட்டாக இம்ப்ளிமெண்ட் ஒரு வார் ஃபூட்டிங் மாதிரி, அவர் ஒரு ஜென்ரல் அவர் சொல்கிறார் ஒரு வார் ஃபூட்டிங்கில் சொல்கிறாருனாக்கா அந்த எத்தனை கமாண்டர்ஸும் செய்யணும் அதை. அப்போது அந்த ரிசர்வ் பேங்கோட பொறுப்புன்னு பார்க்கும்போது அவங்களுக்கு தான் தெரியும் எவ்வளோ பேங்க்ஸ் இருக்குது, எவ்வளோ ஏடிஎம்ஸ் இருக்குது, எவ்வளோ பிரான்ச்சஸ் இருக்குது, எவ்வளோ கரன்சி நம்மக்கிட்ட இருக்குது, எவ்வளோ கரன்சி திரும்பி வரும், எவ்வளோ கரன்சி நம்ம திருப்பி சர்க்குலேஷன் கொடுத்தாகணும், எந்த ஏடிஎம் ரீகாலிப்ரேஷன் பண்ணணும், ஏன் ரீகாலிப்ரேஷன் பண்ணணும். ஏன்னா இந்த 2000 பிரிண்ட் பண்ணும்போதே உங்களுக்கு 2000 ரூபா நோட்டு பிரிண்ட் ஆனது ஏற்கனவே ஆயிடுச்சு. ஸோ 2000 ரூபா பிரிண்ட் ஆகும்போதே இதுக்கு ரீகாலிப்ரேஷன் ஏன் ஸ்டார்ட் ஆகலை? இது வந்து ரிசர்வ் பேங்கோடைய ஒரு ஒர்க். இந்த மாதிரி ஒர்க் இது பற்றி ஒரு கலந்துரையாடல் நடக்கலன்னு தானே அர்த்தம்? இல்லையே, இது வந்து ஆர்பிஐயோட தனி ஒர்க் தானே. இது இவ்வளவு பெரிய விஷயத்தை பண்ணும்போது பிரதமர் அவங்களோட பேசணுமா வேண்டாமா? பிரதமர் இல்லை, இவங்க எல்லாம் அப்ரைஸ் பண்ணி இந்த மெஷின்ஸில் வந்து இந்த 2000 வந்து வைக்கிறதுக்கு வந்து ரீகாலிபிரேஷன் நாங்கள் இப்போவே ஸ்டார்ட் பண்ணணுன்றது ஒன்று. அண்ட் 2000 அட்லீஸ்ட் இந்த மாதிரி பண்ணிருக்கலாம். 2000 பிரிண்ட் பண்ணும்போது அந்த மிஷினுக்கு ஏற்ற மாதிரி ரீகாலிபிரேஷன் தேவையில்லாத மாதிரி பண்ணிருந்தாங்க. கருத்துப்படி இது அரசு மேல எந்த தவறும் இல்லை, முழுக்க ரிசர்வ் வங்கி இல்லை. அதை வந்து எப்படி பார்க்கணும்னா ஒரு எக்ஸிக்யூஷன் ஒரு மானிட்டரி பாலிசியை பண்ணுறது ரிசர்வ் பேங்க் பண்ணும்போது இது அது மட்டும் இல்லாமல் ஏன் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து இதை வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து இந்த மாதிரி வந்துட்டு இருக்கு அப்படின்னு. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஷன் எப்படின்னா ஆர்பிஐ சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கும் கவர்மெண்ட்டுக்குமே ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது. ஏன்னா டபுள் கவுண்டிங்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். பேங்க்ஸ் தான் இதை ரெஸ்பான்சிபிளாக பண்ணியிருக்கணுன்றது ரிசர்வ் பேங்க் அவங்களோட கண்ட்ரோலில் இதை பண்ணியிருக்கணுன்றது. ஏன் இதுக்கு வந்து அந்த ரெஸ்பான்ஸ் எடுத்து இதுக்கு வந்து பொறுப்பு நாங்களும் நம்ம டைரெக்டாக கவர்மெண்ட்டை சொல்லிட்டே இருக்கக்கூடாது. இந்த 2 மாசமா நம்ம அதுதான் சொல்கிறோம். முழுக்க அரசுக்கு பொறுப்பு சொல்ல முடியாதுல்ல. இல்லை, நான் சொல்லலை, அதை சொல்லலை. அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறது ஒரு பிரைம் மினிஸ்டர் சொல்லுவார், பொலிட்டிக்கலாகவும் கவர்மெண்ட்டாகவும் எக்ஸிக்யூஷனாகவும். பட் மானிட்டரி பாலிசி அவுட் அண்ட் அவுட் டே டு டே அஃபேர் பண்ண வேண்டியது 60 அனௌன்ஸ்மெண்ட்ஸ் தேவையில்லை. இப்போ 2 நாள் முன்னாடி அந்த 5000 ரூபாய்க்கும் சொன்னாங்க, அப்புறம் உடனே அதை வந்து ரிவர்ஸ் பண்ணாங்க. ஸோ அது கூட இப்போ என்ன கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்க, ரிசர்வ் பேங்க் இந்தியாவே ரிவர்ஸ் பேங்க் இந்தியான்னு சொல்கிறாங்க. இதை எப்படி நீங்கள் கவர்மெண்ட்டோட லிங்க் பண்ண முடியும்? நிச்சயம் நான் தொடர்ந்து பேசலாம். பட் நான் கேட்ட கேள்விக்கு நீங்கள் வந்து பதில் அந்த நோக்கங்கள் நிறைவேற வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற சொல்ல நிச்சயமாக நீங்கள் சொல்லுவீங்கன்னு எதிர்பார்க்க. திரு வேலுச்சாமி, ப. சிதம்பரம் கூட்டத்தில் பேசும்போது கூட மத்திய அரசினுடைய நோக்கங்கள் நிறைவேறாது இந்த அறிவிப்பின் மூலமா அல்லது நடைமுறையின் மூலமா அப்படிங்கிறது வந்து அவர் ரொம்ப உறுதியாக சொல்றாரு. எந்த அடிப்படையில் இந்த கருத்தை முன்வைக்கிறார் அவர்? இல்லை, அவர் அனுபவ ரீதியாக தெளிவாக சொல்றாரு. இப்போ நான் நண்பர் பேசுகிற போதே அவர் சொல்றாரு, அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள தான் ரிசர்வ் பேங்க் இருக்க முடியும். ரிசர்வ் பேங்க் தனியாக சுயேட்சையாக நடக்கிற இயக்கமாக இருக்க முடியாது. இவ்வளவு பெரிய ஒரு திட்டத்தை அறிவிக்கிற போது அந்த திட்டத்தை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய அந்த ரிசர்வ் பேங்க் கவர்னர் அவர்கிட்ட அந்த டைரக்டர்ஸ் அவங்ககிட்ட உட்கார்ந்து பேசி ஒரு முடிவு எடுத்திருக்கணும் இல்லைங்களா? அது இல்லையே. 86% புழக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டுகளை நீங்க மதிப்பில்லாமல் ஆக்குகிற போது அதற்கு மாற்று ஏற்பாடு என்னன்னு யோசிச்சிருக்கணும் அரசாங்கம். அதை பண்ணல. இப்போ என்னன்னா காலங்காலமா வந்து காங்கிரஸ் பல ஆண்டுகள் ஆண்டிருக்கு. கருப்பு பணம் பத்தி நிறைய நீங்க பேசியிருக்கீங்க. ஆனா பெரிய அளவில் நீங்க எந்த விதமான அடியை கூட எடுத்து வைக்காத நேரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு ஒரு நல்ல நோக்கத்தோடு, ஏன்னா நீ காங்கிரஸ் எல்லாருமே சொல்றீங்க இந்த நோக்கம் நல்லது சிறந்ததுன்னு மன்மோகன் சிங் உட்பட எல்லாருமே சொல்லிட்டு வரீங்க. அந்த நல்ல நோக்கம் இருக்கும்போது அதை ஏன் நீங்க வந்து இன்னும் வெளிப்படையா பாராட்டாம மக்கள் கூட சேர்ந்து நீங்க என்னன்னா இப்ப பிஜேபி மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டீங்க. மன்மோகன் சிங் பேரை சொன்னீங்கல்ல,
அவர் அதாவது ராஜ்யசபையில் அவர் பேசினது பிரதம மந்திரிக்கு முன்னாலே இது திட்டமிடப்பட்ட கொள்ளை, இல்ல அது சொன்னாரு, ஆனா சூறையாடல் சொன்னாரு. அது சொன்னாரு. எல்லாரும் சொன்னாரு நல்ல நீங்க நல்லா இருக்கணும், ஏழைபாளர் நல்லா இருக்கணும், இது சொல்றது பொதுவான விஷயங்க. செயல்பாடு எப்படிங்கிற வச்சுதான் ஒருத்தர் எடை போட முடியும். இது என்னன்னு கேட்டா, அடுத்து இவ்வளவு பெரிய திட்டத்தை செயல்படுத்துகிற போது நடைமுறை சிக்கல் என்ன என்பதை புரியாமல் செய்வது. இந்த மாதிரியான விஷயத்தை திட்டம் போட்டு மிக சரியாக கொள்ளையடித்து கொண்டிருந்த கூட்டத்திற்கு நாம் சில சட்டங்களை போட்டு அதை தடுக்க முயற்சிக்கிறோம் என்பதுதான் உண்மை. இவ்வளவு திட்டமிட்டிருந்தால் இவ்வளவு பிரச்சனைகள் வந்திருக்குமா? இல்லை, அதாவது இது ஒரு போர். இந்த போரில் இந்த விஷயத்தை நாம் செய்யும் பொழுது பதுக்கல் பேர்வழிகளும் கள்ள நோட்டுகளை விநியோகம் செய்பவர்களும் அரசுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபடும் பொழுது, அதிலும் குறிப்பாக மக்களை கேடயங்களாக சில பேரை பயன்படுத்தும் பொழுது அதற்கு எதிரான வியூகங்களை நாம் வகுக்க வேண்டியது அவசியமாகிறது. நான் என்ன சொல்கிறேன், 4000 ரூபாய் கொடுப்போன்னு சொன்னேன், அப்புறம் 4500 ஆக்கினோம், அப்புறமா 2000 ரூபான்னு சொன்னோம், அதன் பிறகு கையில் மை வைக்கிறோன்னு சொன்னோம், 2 நாள் பேங்க் லீவ் பண்ணோம், திடீர்னு இல்லைன்னு சொன்னோம். இது எல்லாமே திட்டமிடாது செய்யப்பட்ட விஷயம் இல்லை. ஏற்கனவே எதிர் அணி எந்த மாதிரியான வியூகம் எடுக்கிறது என்பதை பொறுத்து அதற்கேற்றாற் போல கருப்பு பணத்தை இவர்கள் எப்படியெல்லாம் பதுக்க முயல்கிறார்கள் என்பதை கண்டறிந்தது தான் உண்மை. 2000 ரூபாய் சாயம் போகுதுன்னு ஒரு பெரிய பிரச்சனை கிளப்பினாங்க. சாயம் போகும்னு சொன்னோம். அந்த 2000 ரூபாய் மாற்றும் பொழுது கண்டிப்பாக பிடி போடுவாங்கன்னு சொன்னோம். இப்போ பிடிபட்டுக்கிட்டு இருக்காங்க, தமிழகம் உட்பட. இன்றைக்கி ஏற்கனவே பல பேர் பிடிக்கப்பட்டு கொண்டு வருகிறார்கள். அவங்கள்ட்டெல்லாம் ஏற்கனவே உள்ள கருப்பு பணம், தங்கம், ஆவணங்கள் எல்லாம் மொத்தமாக இப்போ தான் ஏன் பிடிபடுதுன்னா, இந்த நோட்டுகளை மாற்றும் பொழுது, அந்த 2000 ரூபாய் நோட்டை மாற்றும் பொழுது தான் பிடிபடுறாங்கிறத புரிஞ்சுங்க. அதனால அவங்கள நேரடியா நீங்க அணுக முடியல. இவ்வளவு மக்களையும் நீங்க தவறா சொல்றீங்க. இவ்வளவு மக்களை இல்ல நீங்க அதுதான் சொல்றேன். இதற்கு முன்பு ஏன் நீங்க கேள்வி நீங்க அப்படி கேக்குறது தொடர்ந்து பேசலாம். இல்ல நீங்க கேட்ட கேள்வி நான் தொடர்ந்து பேசலாம். இடைவேளைக்கு அப்புறம் மீண்டும் உங்களுக்கு தான் வாய்ப்பு. நீங்க போர் அப்படி சொல்றீங்க. இது ஏழைகளுக்கு எதிராக தொடுக்கப்பட்ட போர் என்கிறது எதிர்க்கட்சிகள், இது கருப்பு பணத்துக்கு எதிரான போர் என்கிறது பாஜக. தொடர்ந்து பேசுவோம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு திணைக்களம். இன்னைக்கு உங்கள் அனைவரையும் மீண்டும் அன்போடு வரவேற்கின்றோம். முடிகிறது கெடு, முடியுமா பணத்தால் பிரச்சனை என்ற தலைப்பில் நான் பேசிக் கொண்டிருக்கிறோம். திரு நாராயணன், நீங்க தொடர்ந்து பேசலாம். இல்லை, அதான் இப்போ நாம திட்டம் போடாதே எல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்வது தவறு. நாம் சொல்வது என்னன்னா, இந்த கருப்பு பணம் மற்றும் கள்ளப்பணத்தை தொடர்ந்து இந்த நாட்டினுடைய பண வீக்கம் அதற்கு காரணமாக அமைந்தவர்கள் எப்படி கண்டுபிடிக்கணுன்றது தான் விஷயம். நாம் சொல்கிறது என்னன்னா, எப்படி புகைப்பிடிப்பவர்களை விட அந்த புகைப்பிடிப்பவர்கள் அருகே இருக்கவர்களுக்குத்தான் நோயானது அதிக அளவிலே கேடானது விளைகிறதோ அதுபோலத்தான் இந்த கருப்பு பணத்தால் பொதுமக்களுக்கு அவர்களுடைய அன்றாட செலவினங்கள் அதிகரித்தன, விலைவாசி அதிகரித்தன. அதனால் இவ்வளவு நாளாக நஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள் மக்கள். 100 ரூபாய்க்கு வாங்கக்கூடிய பொருள் 150 ரூபாய்க்கு விற்குது. ஏன்னா ஒரு லட்சம் ரூபாய்க்கு போக வேண்டிய ஒரு நிலத்தினுடைய விலை 1,50,000 ரூபாய்க்கு போகுது. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா இந்த கருப்பு பணம் முதலைகள் தான். அப்போது இதை சொசைட்டியிலிருந்து ஒழிக்கணும்னு சொன்னால் இந்த மாதிரியான ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் என்பது தேவைப்படுகிறது. அதில் கண்டிப்பாக மக்களுக்கு சில சங்கடங்கள் நேரும் என்பது எங்களுக்கு தெரியும். ஆனால் இது நாள் வரையில் நஷ்டத்தை சந்தித்து கொண்டிருந்தவர்கள் மக்கள் இப்பொழுது கொஞ்சம் கஷ்டத்தை சந்திக்கிறார்கள் என்பது எங்களுக்கும் தெரியும். நானும் அதை சந்தித்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இனி நஷ்டம் வராது. அவர்களுக்கு அவர்களுடைய வாழ்வில் சேமிப்பு என்பது வரும். ப. சிதம்பரம் சொன்ன கருத்துலேருந்தே நான் வரேன். வாங்க, நீங்கள் கருப்பு பணத்தை ஒழிக்கணுங்கிறது உங்கள் முக்கியமான நோக்கங்களில் ஒன்றுன்னு சொல்கிறீங்க. அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் கருப்பு பணத்தை ஒழிக்கணும்னா அதனுடைய ஊற்று கண்ணை தடுக்கணும், அதுதான் அரசுடைய வேற. கருப்பு பணத்தை ஒழிக்கணும்னா அதை தாண்டி நீங்க பணத்தால மாற்றதன் மூலமா எப்படி இந்த ஒரு நடவடிக்கையினால கருப்பு பணம் ஒளிந்துருன்னு பாஜக நம்புதா? இல்ல நான் சொல்றேன், அதுதான் முதலே சொன்னேன். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இப்போ அடுத்தது இந்த பினாமி டிரான்சாக்ஷன் பில்லு, அதற்கு கோல்டு கண்ட்ரோல் ஆக்ட் ஏற்கனவே இருந்த ஆக்டை செயலாக்கம் கொடுப்போம்னு சொல்லியிருக்கிறோம். கண்டிப்பா நிறைய இருக்குது. அதாவது இதை எதிர்ப்பவர்கள் இதை தாங்க முடியாது. அதாவது கள்ளக்கடத்தலுக்கும் அந்த நிலம் போன்ற மிக முக்கியமான விஷயங்கள்ல மக்களை ஒரு
அதிக விலை கொடுத்து வாங்கக்கூடிய அளவிற்கு இந்த நாட்டை மிக மோசமான பொருளாதார பாதாளத்திற்கு தள்ளிய அந்த நடவடிக்கையை நாம் தடுக்க முடியும் என்றால் இதுதான் சரியான நேர்மையான அழகான நடவடிக்கையாக இருக்கும். இதுதான் என்னுடைய கருத்து. பிரியன், தவறான முறையில் அந்த பணமாற்றம் செய்தவங்க மீது அரசு வந்து நேரடியாக நடவடிக்கை எடுக்கும் பொழுது இந்த விஷயத்தில் எப்படி மத்திய அரசு நம்ம நேரடியாக குறை சொல்ல முடியும்? இல்லை சார், மத்திய அரசு வந்து இப்போ தவறான ஒரு நடைமுறையை கையாளுறவங்க, தவறான ஒரு பண பரிவர்த்தனை பண்ணுறவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறது இயற்கையான அது வந்து ஒரு அரசாங்கத்தோட செயல்பாடுகளில் ஒன்றா தான் நம்ம பார்க்குறோம். பிரச்சனை என்னென்னா வந்து இப்போ மக்களுடைய சஃபரிங்ஸு எப்படி வந்து எந்த விதத்தில் வந்து இந்த கவர்மெண்ட் வந்து அதை வந்து குறைக்கிறதுக்கான முயற்சிகளை இறங்கியிருக்காங்க, எந்த விதத்தில் இவங்களோட நோக்கம் வந்து கருப்பு பணத்தை குறைக்கிறதுல இருக்குன்றதை நம்ம பார்க்கணும். 15 லட்சம் கோடி ரூபாய் வந்து சர்க்குலேஷன் இருந்தது. இன்றைக்கி மறுபடியும் மக்கள் வந்து இந்த பழைய 1500 திருப்பி கட்டும்பொழுது எவ்வளவு பணம் வந்து திருப்பி இந்த இதுக்கு அரசாங்க கஜானாக்கு போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எல்லாம் கிட்டத்தட்ட எல்லா பிளாக் மணியும் கிட்டத்தட்ட ஒயிட் ஆகிடும்ன்ற நிலைமைக்கு வந்துட்டு இருக்கிற மாதிரி தான் இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. ரெண்டாவது, இப்போ இருக்கிற கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன்ற ஒரு புது கான்செப்டை வந்து உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன் கொண்டு வரும்போது நீங்கள் எல்லாரையும் உங்கள் அக்கௌண்ட்டில் உங்கள் அரசாங்கத்தோட கவனத்துக்கு நீங்கள் வரா மாதிரியான டிரான்சாக்ஷன் கொண்டு வரணுன்றது அரசாங்கத்தோட நோக்கம். இந்த கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன் பண்ண யூஎஸ் ஆகட்டும் அல்லது யூரோப் ஆகட்டும், பல கண்ட்ரி வந்து அங்கே பொருளாதார சரிவை சந்திச்சிருக்கு. நம்ம இந்தியாவோட அங்கே வந்து கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன் சின்ன கண்ட்ரி இருந்தாலும் கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன் சந்திச்ச பல யூரோப் கண்ட்ரீஸ்லாம் சரிவை சந்திச்சிருக்கு. இந்தியாவில் வந்து எந்த அளவுக்கு இந்த கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன் வந்து ஆக்சுவலாக ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியாது, இது வரையும் தெரியாது. அது ரொம்ப ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமா தான் இருக்குது. இன்றைக்கி பிரைம் மினிஸ்டர் பேசியிருக்காரு, இது மாதிரி வந்து இந்த டிமானிட்டைசேஷனோட எஃபெக்ட் வந்து தலால் சீட்டில் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, அது வில்லேஜில் தான் தெரியணும் அப்படின்றார் அவர். நிச்சயமாக வந்து வில்லேஜில் தெரியும். ஏன்னா ஒரு ஏழை விவசாயி தக்காளியை கொண்டு வந்து கோபிச்செட்டிப்பாளையம் மார்க்கெட்டில் கொண்டு வரும்போது அவனுக்கு கையில் கேஷ் கொடுக்கல வச்சுக்கோங்க, அங்கே தான் அவனுக்கு தெரியும் அதோட விஷயம் என்னன்ட்டு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்பொழுது மக்கள் ஆக்சுவலாக கடைபிடிக்கிற அடுத்த தலைமுறைக்கு அது கொண்டுலாமா? இல்லை, நான் சொல்ல வரேன், அதான் பாயிண்ட் சொல்ல வரேன் ஆக்சுவலாக வந்து. ஸோ நீங்கள் பேசுறது வேஸ்ட். இன்னைக்கு இருக்கிற இந்த ஷார்ட் டேர்ம் பெயின் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஷார்ட் டேர்ம் பெயின் வந்து லாங் டேர்ம் பெயினாடுமான்றது ரொம்ப கஷ்டம், சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்கு. திரு வேலுச்சாமி அவர் சிதம்பரம் பேசினதை மறுபடியும் நாராயண கேட்ட அதே கேள்விதான். அந்த ஊற்றுக்கண்ணை நீங்கள் தடுக்கணும், அப்புறம் ஊற்றுக்கண் என்ன அப்படின்னு அவர் கேள்வி கேட்கிறாரு. இந்த ஊற்றுக்கண்ணு காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது தெரியாதா? அதை ஏன் உங்களால் என்ன தெரியல? நீங்க அவர் தெளிவா அவர் பேச்ச முழுசும் நீங்க புரிஞ்சுக்கிட்டாக்க இந்த கேள்விக்கு இடம் இல்லை. ஏன்னு கேட்டா சொல்றேன், அவர் பணம் என்பதில் நல்ல பணம் கள்ள பணம் என்பதே யார் கையில் இருக்குங்கிறத வச்சு தான் இருக்கு. என் கையில் 1000 ரூபா இருக்கு, இது வெள்ளை பணம் உங்ககிட்ட வரும்போது வேற காரணத்தினால கள்ள பணமா மாறுது, அதை தர ஒண்ணு இருக்கு. அது பல உதாரணங்கள்லாம் சொன்னார். அதுல இருந்து யாரும் இன்னைக்கு விரும்ப முடியாது. இன்னைக்கு இவர் நம்ம நண்பர் சொன்னாரு, இது பிரச்சனையினால இப்ப 50 நாள் ஆகுது, விலைவாசி குறைஞ்சிடும், மாற்றங்கள் வரும் அப்படின்னு சொன்னாரு. இன்றைய யதார்த்த நிலை என்ன? கிராமத்தில் உற்பத்தி செய்கிறவனுக்கு விலை கிடைக்கல, நம்ம ஹோட்டல்ல போய் சாப்பிடும் போது விலை குறையல, உற்பத்தியாளருக்கும் பிரயோஜனம் இல்ல, உபயோகிப்பாளருக்கும் பிரயோஜனம் இல்ல. இந்த திட்டத்தால் என்ன லாபம், யாருக்கு என்ன பயன்? லாங் டேர்ம் நீங்க வந்து லாங் டேர்ம்னா என்ன? செத்ததுக்கு அப்புறம் நீங்க உடனே வந்து கிடைக்கும். நாட்டை ஆள்றோமா சுடுகாட்டு ஆள போறோமா, அதான் முக்கியம். இன்னைக்கு என்ன இருக்கு நாட்டுல? இன்னைக்கு இருக்கிற நிலைமையில ஒரு சாதாரண ஒரு ரிக்ஷா ஓட்டுறவனுக்கு கேளுங்க, ஒரு ஆட்டோ ஓட்டுறவனுக்கு கேளுங்க, ஒரு கார் ஓட்டுறவனுக்கு கேளுங்க, அவன் டீசல் பிடிக்க பெட்ரோல் பிடிப்பதற்கு போய் லைன்ல போய் நின்று ஒரு நாள் முழுக்க நின்று ஒரு நாள் பொழுது அவனுக்கு வீணா போகுது. அதான் சார், நீங்க அடுத்த தலைமுறையை பத்தி நீங்க யோசிக்க மாட்டேங்கிறீங்க. இப்போ அதத்தான் சொல்றேன். இப்ப நான் இத பத்தி கேக்குறேன், நான் உயிரோட இருக்கிறேன். அடுத்த தலைமுறை பத்தி யோசிக்கணும். 5 ஆண்டு திட்டங்கள் போட்டாங்கல்ல காங்கிரஸ், ஆமா, ஏன் போட்டாங்க? அன்னைக்கு அன்னைக்கு இருக்கிறவன யார் சோதிக்கிறீங்க? 5 ஆண்டு திட்டம், 10 5 ஆண்டு திட்டம், 5 ஆண்டு திட்டத்தை போடும்போது அன்னைக்கு இருக்கிறவன சாப்பிட வேண்டாமாங்க? எதுக்காக போட்டாங்க? இன்னைக்கு செத்துக்கிட்டு இருக்க அவ்வளவு 5 ஆண்டு திட்டம் வேலைக்கு போக முடியல. அதுதான் சொல்றேன். ஏடிஎம்ல நிக்கிறதுக்கே வீட்ல ஒரு ஆள் தேவைப்படுது தனியா. அப்படி ஆயி போச்சு. கட்டமைப்புகளை சீர்குலைக்கும் முயற்சியில காங்கிரஸ் கட்சி ஈடுபட்டு வந்தது. அவங்களால இந்த நாட்டுல நல்ல நேர்மையான நிர்வாகத்தையும் நேர்மையான தொழிலையும் செய்ய விட முடியவில்லை. இதெல்லாம் ஏடிஎம்ல லைன்ல நிக்கிற இடத்துல போய் சொல்லிராதீங்க. நண்பர்களாக சொல்றேன், மக்கள் பார்த்துட்டு அததான் சொல்றாங்க, அங்க போய் சொல்லிராதீங்க. திரு அருண்குமார், இந்த பிரச்சனைக்கு அப்புறம் தொழில்துறை பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத ஏத்துக்கிறீங்களா? அதாவது இதுதான் சார், அதாவது ஒர்க்கிங் கேபிட்டல், இந்த பிளாக் மணின்ற ஒரு வேர்டை வந்து எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணக்கூடாது. இது வந்து நம்ம சொல்கிறது பிளாக் இன்கமாகவும் எடுத்துக்கணும், பிளாக் கேஷாகவும் எடுக்கணும், பிளாக் வெல்த்தாகவும் எடுத்துக்கணும். அதாவது ஒரு ட்ரேடர் யூஸ் பண்ணிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிளாக் இன்கம், நம்ம ஒரு ஆட்டோ டிரைவர் கொடுக்குறோம், எல்லாத்துக்குமே பில் கிடையாது. இந்த பணம் வந்து கிட்டத்தட்ட 30-40% அந்த பணமும் இப்போ வந்து திருப்பி சிஸ்டம்குள்ளே வந்தாச்சு. அதனால் அந்த ஒரு டெம்பரரி
பட் இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா 2010 ஒரு $60 பில்லியன் இருந்த ஒரு இந்த ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸு நெஃப்ட் இந்த மாதிரி டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் எல்லாம் இப்போ கிட்டத்தட்ட 610 பில்லியனுக்கு வந்தாச்சு. அப்படின்னா 10 மடங்கு ஜாஸ்தி ஆயிடுச்சு இந்த 10 வருஷத்தில். ஆனால் கேஷ் டு ஜிடிபின்னு சொல்கிறோம், நம்ம ஜிடிபிக்கும் கேஷுக்கும் டோட்டல் கேஷுக்கும் ஜிடிபிக்கும் பர்சன்டேஜ் ஒன்று இருக்குது. இது வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி சொல்ல. டோட்டல் ஜிடிபி இவ்வளோ இருக்குது, அதில் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 99ல் 9% இருந்தது, இப்போ கிட்டத்தட்ட 14-15% வருது. நீங்கள் நிறைய பேங்க்கு கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு இந்த 2005 2010லலாம் ஓப்பன் ஆகும்போது கேஷோட சர்க்குலேஷன் குறைஞ்சிருக்கணும் இல்லையா? ஆனால் குறையில, ஜாஸ்தியாச்சு. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா 3 இடத்துல இது அஃபெக்ட் ஆகுது சார். ஒன்று வந்து ரியல் எஸ்டேட்டு, ரெண்டாவது வந்து பினாமி கோல்டு சொல்கிறோம், மூணாவது ஸ்டாக் மார்க்கெட். இதில் மூணுமே இந்த 2004லேருந்து 2014 10 வருஷ பீரியட் பார்த்தீங்கன்னா மூணுமே பூம். அதாவது 200%, 100%, 300%. எந்த விதமான நியாயமாக சம்பாதிக்கிறவங்களும் இந்த அளவுக்கு சம்பாதிக்கவே முடியாது. கோல்டில் போட்டாலும் 300% இன்க்ரீஸ் ஆச்சு ப்ரைஸு. ரியல் எஸ்டேட் க்ரோர்ஸில் போக ஆரம்பிச்சது. ஸோ 60-40ங்கிற ரேஷியோவில் இந்த கேஷ் தான் பிளாக் மணியாக தான் வந்தது. இந்த கேஷ் அண்ட் ஸ்டாக் மார்க்கெட் பூம். ஸ்டாக் மார்க்கெட் எப்படி ஆச்சுனாக்கா பீனோட்ஸ் மூலமாக ஆச்சு. இந்த மூணுமே ஒரு ஆர்டிஃபிஷியல் க்ரோத்தை கொடுத்துச்சு ஒரு கண்ட்ரிக்கு. அதாவது எம்ப்ளாய்மெண்ட்டை ஜென்ரேட் பண்ணல இந்த மூணுமே நம்மளுக்கு தொழில் வளர்ச்சிக்கு ஹெல்ப் பண்ணாது, வேலைவாய்ப்புக்கு ஹெல்ப் பண்ணல 2004லேருந்து 2014. ஆனால் ஜிடிபி பர்சன்டேஜ் ஏறும். புரியுதா உங்களுக்கு? அசட் பேஸ்டு ஜிடிபி பர்சன்டேஜ் ஏறும். 6% இந்த ஜிடிபி 9% காமிக்கலாம், ஏன்னா வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. பட் இதனால் வேலைவாய்ப்பு வந்திருக்கான்னு கேட்டால் 0. அதனால இந்த மூணு ஏரியாலையுமே வேலைவாய்ப்பு கிடைக்காது. இல்லை, நான் இப்போ யதார்த்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நடவடிக்கைனால குறிப்பாக தொழில்துறை தாண்டி சிறு தொழில் பெரிய பாதிப்பு அடைஞ்சிருக்குங்கிறது வந்து தான் தொடர்ந்து குற்றச்சாட்டாக இருக்குது. டெஃபினட்டாக இது வந்து இந்த மூணுமே வந்து இவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் சொல்கிறேன், டிஜிட்டல் எக்கானமிக்கும் கேஷ்லெஸ் எக்கானமிக்கும் இந்த டிமானிட்டைசேஷன் சேர்த்துக்காதீங்க. டிமானிட்டைசேஷன்றது வேற, கேஷ்லெஸ் டிஜிட்டல் எக்கானமின்னு சொல்கிறது வேற. இந்த ரெண்டுத்தையும் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறதுனால தான் நம்ம என்னமோ இது மிஸ்டேக்கு, இது ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். நாம பார்க்க வேண்டியது டிமானிட்டைசேஷன் தானே. உங்கள் 500 வாங்கிட்டு திருப்பி 500 கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு வேற இஷ்யூ. இதுக்கும் கேஷ்லெஸ் எக்கானமியை நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. அரசு கம்பேர் பண்ணனால தான் நமக்கு பிரச்சனை இல்ல. முதல்ல என்ன சொன்னாங்க, கம்பேர் பண்ணிக்க வேணாம்னு சொல்றேன் நான். இப்போ இந்த கார்டு சார், இந்த கார்டை வந்து இப்போ இது வந்து ஒரு கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டோ இது வந்து நம்ம பணமா பார்க்குற ஒரு புத்தி வரணும் நம்மளுக்கு. இது பணம், இது வந்து வெறும் கார்டு இல்லை, இதுதான் பணம். ஏன்னா பணத்தை மட்டுமே நம்ம பார்க்கறதுனால இந்த மைண்ட் செட் சேஞ்ச் தான். இது வந்து வெறும் மொபைல் இல்லை, இது பேங்க். இந்த ரெண்டுமே தான் இனிமேல் அப்படிங்கிற ஒரு அந்த அவேர்னஸ் தான். ஏன்னா இதே மீடியாவில் நான் சொல்கிறேன், 23/5/2016 பிரைம் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணும்போது ஜாம் தான் இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தார். சடன் அனௌன்ஸ்மெண்ட் எதுவுமே இல்லை. ஜன்தன் அக்கௌண்ட்ஸு, ஆதார் கார்டு, மொபைல், இந்த மூணுமே சேர்ந்தது ஜாம். இதை நாம் ஏன் ப்ரமோட் பண்ணலை? இதை ஏன் ரூரல் ஏரியாவில் போய் ரீச் பண்ண வைக்கல? இன்றைக்கி இதெல்லாம் ஆயிருக்கவே இருக்காது. 35 கோடி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் கூட ஏன் இந்த எஜுகேட் பண்ணலைன்றது தான் கொஸ்டின். இந்த எஜுகேட் பண்ணும்போது டிஜிட்டலுக்கு சேஞ்ச் ஆகும்போது, இந்த மைண்ட் செட் சேஞ்ச் ஆகும்போது கேஷ் தேவையில்லை, கிரைம் ரேட் குறையும். கேஷ்லெஸ் எக்கானமியாக நம்ம சொல்லலை, லெஸ் கேஷ் எக்கானமி தான் சொல்கிறோம். இப்போவும் டாலர் பிரிண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க யூஎஸில், இப்போவும் யூரோ பிரிண்ட் பண்ணி தான் இருக்காங்க. எல்லா ஊர்லேயுமே வந்து நிறுத்திடல, நாமளும் இங்கே நிறுத்த போகிறதில்ல, குறைச்சிக்கணும்னு சொல்கிறது தான் பாயிண்ட்டுங்க. ஒரு க்ரோத் ஆஃப் தி கண்ட்ரி இதில் தான் சார் இருக்குது. எத்தனையோ பேருக்கு வந்து நம்ம வேலை கொடுக்குறாங்க, 10 பேர் 15 பேர் வேலை கொடுக்குறாங்க, ஆனால் அவங்களுக்கு இஎஸ்ஐ கிடையாது, பிஎஃப் கிடையாது, பெனிஃபிட்ஸ் கிடையாது, ஒரு ரொம்ப ரொம்ப லோ சேலரி, இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். இப்போ இதனால எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் இருக்கிற இதோட அட்டாக்கே பார்த்தீங்கன்னா பெனிஃபிட். அவர் சொல்கிறார் அடுத்த ஜென்ரேஷன்லாம் இல்லை, நான் சொல்கிறது 4 வருஷம். கிட்டத்தட்ட 97% இருக்கிற அன்ஆர்கனைஸ் செக்டாரில் 70% ஆர்கனைஸ் ஆவாங்க. நிச்சயமா தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு முடிகிறதா கெடு, முடியுமா பணத்தால் பிரச்சனை பேசுவோம். இன்னைக்கு உங்கள் அனைவரும் அன்போடு மீண்டும் வரவேற்கின்றோம். முடிகிறது கெடு, முடியுமா பணத்தாள் பிரச்சனை நான் பேசிக்கொண்டிருக்கிறோம் திருச்சி வேலுசாமி அவரிடம். இந்த பணப்புழக்கம் குறைகின்ற பட்சத்தில் பொருளாதார மந்தநிலை ஏற்படும் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கட்சியிலிருந்து தொடர்ந்து பேசிட்டு வராங்க. திரு அருண்குமார் போன்றவர்கள் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் இப்போது கூட சொன்னார், நீங்கள் அந்த பணத்தாளற்ற அந்த பொருளாதார நிலையையும் கருப்பு பணம் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஒன்றா பார்க்கக்கூடாது, அது வேற இது வேற. இது எப்படி? கொஞ்சம் தயவு செஞ்சு அவர் பிரைம் மினிஸ்டர் சொல்றா நல்லது. அவர் தான் எல்லாத்தையும் ஒன்னா சொல்றாரு, அதனால தான் நம்ம பேச வேண்டியிருக்கு. அது வேற இது வேறு பிரைம் மினிஸ்டர் சொல்லியே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று அவர் தான் சொல்லிட்டு இருக்காரு. இது இந்தியா என்பது மற்ற நாடு எந்தெந்த நாடோடு ஒப்பிடலாம், எதோடு ஒப்பிடக்கூடாதுன்னு ஒன்று இருக்குங்க. பக்கத்தில் இருக்க சிங்கப்பூர்ல அப்படி இருக்கு, நம்ம பேச முடியாது. அங்க 50 லட்சம் மக்கள் கூட இல்லை, ஆனால் இங்க இருப்பது 130 கோடி மக்கள். நான் ஒன்று கேட்கிறேன், இந்தியாவில் நமக்கு தெரியாதில்ல, தமிழ்நாட்டில் வேணா குறைவு,
மலைகளில் வாழக்கூடிய மக்களுடைய பல கோடிகள் இருக்கும். எங்க ஊர்ல திருச்சியிலால பச்சைமலை கொல்லிமலை இருக்கு. அவனுக்கு மேல இருந்து கீழே இறங்கி கால்நடையா தான் வரணும். கால்நடையா வந்தாக்க அவனுக்கு சந்தை என்பதே அந்த அடிவாரத்தில் இருக்க சின்ன கிராமங்களை கூட அந்த அந்த சந்தை, கிராம சந்தை தான். அங்க போய் கத்திரிக்காய் வாங்குறான், வெண்டைக்காய் வாங்குறான், அவன் கொண்டு வருவது தேன் கொண்டு வருவான். அதை யாரும் காடு ஸ்வீப் பண்ணி அதுக்கப்புறம் விற்க முடியாது. இவன் வாங்குற கத்திரிக்காய் வெண்டைக்காய் வாங்க முடியாது. குறைவாக செய்யலாம், இதை அதிகப்படுத்தலாம், நகர்ப்புறத்தில் பண்ண முடியும். கிராமப்புறத்தில் அது நடைமுறை சாத்தியம் இல்லை. திரு நாராயணன், அவர் நீங்க ஒரு திட்டத்தை செயல்படுத்தும் போது கடைக்கோடியில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுக்கும் பொருந்துற மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்க கணக்கில் எடுக்கணுமா வேண்டாமா? குறிப்பா பணம் சார்ந்த விஷயம். மற்ற திட்டங்களாவது நீங்க ஒரு செக்டாருக்கு இது இவங்களுக்கான ஒரு டார்கெட் இருக்கும், இது இவருக்கான, இது பயன்பெறக்கூடியவங்க இவங்க அப்படின்னு ஒரு ஒரு டார்கெட் இருக்கும். ஆனா இதுல பொறுத்தவரை பாத்தீங்கன்னா பணம்ங்கிறது எல்லோருட்டமும் கார்டு ஸ்வீப் பண்றதுக்கு எத்தனை கோடிங்க அப்புறம் மெஷின் தயார் பண்றது எல்லாரும் வச்சுக்கணுமா? கத்திரிக்காய் வைக்கணும், அந்த தரப்பு மக்களை அரசு சிந்தித்ததா அப்படிங்கறதான் அவருடைய. இப்போ நாம் இங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நிறுவனம் இருக்கு இல்லையா, இதன் மூலமாக பல கோடி நூற்றுக்கணக்கான கோடி மக்களுக்கு தொலைக்காட்சி அந்த பெட்டியில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த தொலைக்காட்சி பெட்டி எப்படி வந்தது? எத்தனை ஆயிரம் ஸ்வைப்பிங் மிஷின் கொடுக்கணும்னு கேட்குறாரு. எத்தனை கோடிக்கணக்கான தொலைக்காட்சி பெட்டிகளை கொண்டு போய் வச்சாங்க? எத்தனை ஆயிரம் வாஷிங் மிஷினில் கொண்டு போய் வச்சாங்க? எத்தனை ஆயிரம் ஏசி மிஷின்களை கொண்டு போய் வச்சாங்க? எத்தனை ஆயிரம் செல்ஃபோனை கொண்டு போய் வச்சாங்க? கோடி, ஆயிரம் கூட இல்லை. இன்றைக்கி 128 கோடி மக்கள் இருக்கிறாங்க இந்த நாட்டில். செல்ஃபோன் எவ்வளோ இருக்குது தெரியுமா? இந்த நாட்டில் 103 கோடி செல்ஃபோன் இருக்குது. இன்றைக்கி 35 கோடி ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. இப்படி தொழில்நுட்பத்தை மக்கள் தானாகவே ஏற்றுக்கொள்வார்கள். இது தொழில்நுட்பம்தான். ரெண்டாவது, லஞ்சம் ஊழலை ஒழிக்க வேண்டுமா வேண்டாமாங்கிறது தான் கொஸ்டின். நான் என்ன கேட்குறேன், இத்தனை வருஷமாக லஞ்சம் ஊழல் இருந்துச்சுன்றதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா இல்லையா? இவ்வளோதான் விஷயம். மக்களாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, நேரடியாக சாதாரண பொதுமக்களாக உங்களை ஒருத்தர் கேட்குறேன் நான், லஞ்சம் ஊழல் இருக்கிறதா இல்லையா? ஜனவரி 1ஆம் தேதி இருக்காது. அப்படி இருக்கிறதுன்னு சொன்னாக்க இது நாள் வரையில் காங்கிரஸ் அரசு இந்த 70 ஆண்டுகளில் இவங்க கிட்டத்தட்ட ஒரு 60 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சுருக்கிறாங்க. இவங்க தான் லஞ்சம் ஊழலுக்கு வித்திட்டது. அந்த லஞ்சம் ஊழலை இவர்கள் ஒழிப்பதற்கு எடுத்த நடவடிக்கை என்ன? ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா? நான் என்ன சொல்கிறேன், இவ்வளவு பேசுகிறாங்க இல்லையா, தொடர்ந்து பல்வேறு விஷயங்களை விமர்சனங்களை செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இதற்கு ஒருவேளை நீங்கள் சொல்கிறீங்க இல்லை நீங்கள் செஞ்சது சரியில்லைன்னு, இதற்கு மாற்று என்ன? ஆலோசனை அவர்கள் சொல்வதில்லை. யாருமே எல்லோருமே சொல்வது விமர்சனங்கள் மட்டும்தானே தவிர, ஏனென்றால் இவங்க இந்த பிரச்சனையை முடிக்கக்கூடாதுன்னு பார்க்குறாங்க. அடுத்தது பினாமி டிரான்சாக்ஷன் பில்லு வரும், அதற்கு அடுத்தது தங்க கட்டுப்பாடை மிக சீரியஸாக இந்த அரசாங்கம் வந்து கையில் எடுக்கும். இந்த மாதிரி சூழ்நிலையில் காங்கிரஸ் கருப்பு பண முதலைகளுக்கு துணை போகிறது. அதனால தான் இதை எதிர்க்கிறார்கள். இவ்வளவுதான் விஷயம். இவர் என்னன்னா இப்பதான் மேல இருந்து ஆகாயத்திலிருந்து குதிச்சு வந்த மாதிரி பேசியிருக்காரு. தங்க கட்டுப்பாடுலாம் எந்த காலத்திலேயே காங்கிரஸ்ல கொண்டு வந்தாங்க. ஒரு நேர்மை வேண்டும். ஒரு நேர்மை என்ன வேணும்னு கேட்டா, தாங்கள் ஒரு காரியத்தை செய்கிற போது தவறு நடந்தால் அதை ஏற்றுக்கொள்ளுகிற நேர்மை வேணும், அந்த துணிச்சல் வேணும். நண்பர் பிரதம மந்திரி முதல் நாள் என்ன சொன்னாரு? நண்பர் திருச்சி வேலுசாமி 3 நாள்ல முடியினாரு, 2 வாரத்துல முடியினாரு நிதி அமைச்சர். அப்புறம் 50 நாள்ங்கிறாரு, 4 நாள் தான் இருக்கு. இப்ப புதுசா வேற ஒண்ணு சொல்றாரு. சரி, திருச்சியில முடிச்சு ஜனவரி 1ஆம் தேதிக்கு அப்புறம் லஞ்சம் எல்லாம் போயிருமா? கருப்படை எல்லாம் போயிருமா? ஐயா முடிச்சிட்டீங்களா? இல்ல இன்னும் முடியல. நீங்க முடிச்சா நான் முடிப்பேன். சரி நீங்க முடிங்க, அப்புறம் நான் இல்ல நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் நான் முடிக்கிறேன். நான் என்ன சொல்றேன், நண்பர் திருச்சி வேலுசாமி சொன்னார், தங்க கட்டுப்பாட்டு விஷயத்தை நாங்க தான் கொண்டு வந்தோம், அதை அமல்படுத்தினீங்களா? இன்னைக்கு அதை ஏற்கனவே காங்கிரஸ் அரசு சொன்ன விஷயத்தை நாங்க சொன்ன பொழுது குய்யோ முறையோன்னு குதிச்சாங்க. ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாரு, நாங்க தான் எடுத்துட்டு வந்தோம். இல்லங்க, தவறு நடந்துச்சுன்னா திருத்திக்கிறோம். திருத்தலையே. இதே பண மதிப்பீடு போனது 5000 நோட்டு 1000 நோட்டு அந்த காலத்திலேயே மொராய் தேசாய் அவர் பிரதமரா இருக்கும்போது அதை கொண்டு வந்தார். காங்கிரஸ்ல அது அவர்கிட்ட நேர்மை தவறு நடைமுறை சாத்தியம். அவர் யாரா இருந்தாருங்க, நடைமுறை சாத்தியம் இல்லை அதை ஏற்றுக்கொள்கிற நேர்மை அந்த துணிச்சல் அவருக்கு இருந்துச்சு. உங்ககிட்ட அமல்படுத்தல, அவ்வளவுதான். உங்க குஜராத்ல இருந்து வந்தார், அவரே செஞ்சது அது தப்புன்னு தெரிஞ்சு போச்சு. வரலாறு படிக்கிறோம். என்ன செஞ்சீங்க? நல்லதை எடுத்துக்கோ, தப்பை குஜராத்ல இருந்து செய்றோம். திருப்பி செய்றீங்களா நீங்க? நீங்க இத்தாலில இருந்து வரீங்க நினைக்க வச்சிருக்கீங்க. இந்த ஊர்ல இருக்கறனால நீங்க குஜராத்ல இருந்து நீங்க உலக முறை சுத்திட்டீங்க. இந்த ஊர்ல இருக்க நாடே இல்லையா? பிரதமர் அரசுக்கு பிரதமர்
பேசலாம். ஹேர் கட் பண்றதுக்கு ஒரு நிமிஷம் ஹேர் கட் இல்லங்க, எதுக்கு வேணாலும் போலாம். TV நாட்டையே கட் பண்றீங்களே. டிவேட் ஆவண்டா துண்டாடுறீங்களே. இத்தாலியில இருந்து வந்து நாட்டை துண்டாடும் போது என்ன செய்ய முடியும்? அப்புறம் டிவேட் ஆவண்டா பிரியன் டிவேட் கிடையாது. இதுல பேசலாம். போனானே அது என்ன மரியாதை இல்லாத பேச்சு அது? பிரியன், அதாவது அரசியல் ரீதியான குற்றச்சாட்டா இதை ஏன் எடுத்துக்க கூடாது? காங்கிரஸ் கட்சி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளுடைய அரசியல் ரீதியான குற்றச்சாட்டா இதை ஏன் எடுத்துக்க கூடாது? இதை ரொம்ப பெரிதுபடுத்துறாங்களோ? அதாவது சிக்கல்கள் இருக்கு, பிரச்சனைகளை மக்கள் சந்திச்சாங்க, அதை தாண்டி இவங்க எங்களுடைய நோக்கம் நல்ல நோக்கம் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது இவர்கள் அந்த மக்களுடைய கஷ்டத்தை தங்களுக்கு சாதகமா பயன்படுத்தி இந்த பிரச்சனையை பெரிதுபடுத்துறாங்க அப்படின்னு எடுத்துக்கூடாது. இல்லை, ஒரு அரசியல் கட்சின்றது வந்து அந்த எந்த மாதிரியான சூழல் நிலவுறதோ அந்த சூழல்லேருந்து என்ன விதமான ஆதாயத்தை பெற முடியும்னு நினைக்கிறாங்களோ அதற்கான முயற்சிகளில் அவங்க ஈடுபடுவாங்க. அது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. பாஜகவும் அதுதான் பண்ணோம், காங்கிரஸும் அதுதான் பண்ணோம். அதனால் யாருமே அரசியல் கட்சி வச்சிருக்கோம் எல்லாம் அதுதான் பண்ணுவாங்க. இங்கே பிரச்சனை என்னென்னா பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ சார் பேசும்போது சொன்னார், இந்த ஆர்பிஐக்கும் கவர்மெண்ட்டுக்குள்ள கோஆர்டினேஷனை பற்றி சொன்னார். ஆர்பிஐ கவர்னர்ஸ் ஒரு முடிவு பண்ணி அந்த முடிவின் பேரில் தான் வந்து நவம்பர் 8 அன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணுறாரு பிரைம் மினிஸ்டர். ஏன்னா அவங்களுடைய அந்த ஆர்பிஐயோட அந்த இவங்களோட அப்ரூவல் முக்கியம் அங்கே. ஏன்னா அவங்க தான் நோட்டோட கண்ட்ரோல் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாம் அவங்க தான் வச்சுருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது அந்த ஆர்பிஐ ஆனது பிரைம் மினிஸ்டர்கிட்ட நம்மக்கிட்ட இப்போ 80-85% நோட்டை நம்ம வித்ட்ரா பண்ணுறோம், நம்ம அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட மறுபடியும் அதில் 60% கொடுக்குற அளவுக்கு கூட நம்மக்கிட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இப்போ கிடையாது, நீங்கள் கொஞ்சம் டிலே பண்ணுங்கன்னு அவங்க ரகசியமாக கூட சொல்லலாம். அது ரகசியமாக சொல்லலை, ஆர்பிஐ சொல்லலை. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஆர்பிஐ பண்ணுற தப்பு என்ன? இன்றைக்கி யார்கிட்ட இருக்குது? ரெட்டிகிட்டையும் அவர்கிட்டையும் ராவுட்டையும் இவர்கிட்டையும் வந்து கோடிக்கணக்கில் வந்து புது 2000 ரூபாய் நோட் எடுக்கிறீங்களே. இந்த ரிசர்வ் பேங்கோட மானிட்டரிங் என்னாச்சு? நேஷனலைஸ்ட் பேங்க் என்ன பண்ணுறாங்க? ப்ரைவேட் பேங்க்ஸ் என்ன பண்ணுறாங்க? இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது யாரோட வேலை? என்ன நடந்துட்டுருக்கு? நான் போய் 2 மணி நேரம் க்யூவில் நின்று 6 ஏடிஎம் சுற்றி 2000 ரூபாய் எடுக்கிறேன் நான். ஆனால் இன்னைக்கு கோடிக்கணக்கில் வந்து 2000 ரூபாய் புது நோட்டு ஒருத்தர் வச்சிருக்காருன்னா எங்கே வந்து கவர்மெண்ட் மிஷனரி ஃபெயில் ஆயிருக்கு? இல்ல அத எங்க ஃபெயில் ஆயிருக்கு? அத மீட்குது. இல்ல மானிட்டர் பண்றதுனால தான் சார் அது மீட்கப்படுகிறது. சொல்லிடு, அப்புறம் மொத்தமா பதில் சொல்லுங்க. எங்க வந்து கவர்மெண்ட் மிஷனரி ஃபெயில் ஆகுது? அதுக்கு நீங்க பதில் சொல்லி ஆகணும் கண்டிப்பா. ரெண்டாவது வந்து இந்த கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன், இந்த கார்டு டிரான்சாக்ஷன், இதெல்லாம் பற்றி வந்து நிச்சயமாக வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து முதல்ல இதை பற்றின சிந்தனை எதுவுமே இல்லை. ஏன்னா அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, நம்ம இந்த மாதிரியான விஷயங்களை பிரைம் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணும்போது மக்கள் வந்து கொஞ்ச நாள் கஷ்டத்தை பொறுத்துட்டு தானாக இது சரியாயிடும்னு அவங்க நினைச்சாங்க. ஆனால் அவங்க நினைச்சதுக்கு மாறாக மக்கள் ஏடிஎம்லையும் அதுலேயும் க்யூவில் நின்று 100க்கு மேற்பட்டு இறந்து போன நிலைமை தான் இப்போ நடந்திருக்கு. அதனால் அரசு நினைத்தது ஒன்று, நடந்தது ஒன்று. அதான் இல்லைன்ற தொடர்ந்து நான் சொல்லி கொண்டு வருகிறேன். இந்த இவங்க வந்து நோட்டை அடிக்க முடியலன்னு தெரியாதா? நல்லாவே தெரியும் அடிக்க முடியும்னு. வேணும்னு தான் அடிக்கலைன்றது தான் நான் சொல்கிறேன். ஏன்னா இங்கே வந்திருக்கிறது 13 லட்சம் கோடி, கொடுத்துருக்கிறது 5.25 லட்சம் கோடி. இதை வேண்டுமென்று தெரிந்து தான் கொடுத்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் அந்த 13 லட்சம் கோடி அப்படியே கொடுத்துருந்து அதுக்கு பேர் எக்ஸ்சேஞ்சு. அப்புறம் எங்கேருந்து வந்து கருப்பு பணத்தை பிடிக்கிறது? தவிர நிறைய பேருக்கு தெரியலை, 2015 நம்முடைய அச்சடிக்கும் தகுதியை, கெப்பாசிட்டி ஆஃப் பிரிண்டிங்கை நாம் அதிகப்படுத்தியிருக்கிறோம். இது தெரிந்தவர்கள் வேண்டுமென்றே பொய் சொல்கிறார்கள், மறைக்கிறார்கள். நம்முடைய கெப்பாசிட்டி இப்போ இவங்க ஒரு பேர் லிஸ்ட்டு போடுறாங்க, இவ்வளோ நோட்டு அடிக்கணும். இன்றைக்கி 532 கோடி நோட்டுகள் அடிக்கப்பட்டிருக்கின்றன இன்றைக்கி இந்த நாட்டில். இது வரைக்கும் இந்த ஒரு 1.5 மாதத்துக்குள்ள நான் என்ன கேட்குறேன், நோட்டுகள் நான் வந்து வேல்யூஸ் இல்லை. இப்போது இந்த அத்தனை விஷயங்களுமே திட்டமிட்ட ரீதியில் தான் செஞ்சுருக்கிறோம். இதனால் வரையிலும் 1000 ரூபாய், 500 ரூபாய், 100 ரூபாய் எல்லாமே ஜெர்மனிலையும் இங்கிலாந்துலையும் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நாம் வந்து ஒரு ஆர்டர் கொடுப்போம், நீங்கள் ஜெர்மனிலையும் இங்கிலாந்துலையும் இத்தனை 1000 கோடி நோட்டை நீங்கள் உடனடியாக சப்ளை பண்ணுங்கன்னு. அதே மாதிரி பாகிஸ்தானில் இந்தியாவுக்கு அடிக்கிற மாதிரியே நோட்டை எனக்கு அடிச்சு கொடுன்னு சொன்னதுனால தான் இவ்வளோ பிரச்சனையே. இன்றைக்கி 2000 ரூபாய் நோட்டையும் இது 500 ரூபாய் நோட்டையும் இந்தியாவில் தான் அச்சடிக்கிறோம். நமக்கு அதுக்கு தகுதி இருக்கிறது, தகுதியை வளர்த்து கொண்டிருக்கிறோம். நிறைய பிரிண்டிங் மில்ஸு நம்ம கெப்பாசிட்டியை வளர்த்து கொண்டிருக்கிறோம். இதையெல்லாம் தெரிந்திருந்தோம். 2010 வந்து 2 வருஷத்துக்குள்ள ப்ராப்ளம் என்ன தெரியுமா? கெப்பாசிட்டி இல்லன்னாரு, திடீர்னு வரல. 2010 இருந்து அவர் எப்படி அவர் என்ன சொல்றாரு? சொல்லும் போது அதை சேர்த்து சொல்லுங்க. ஏதோ எல்லாமே நீங்க பண்ண மாதிரி இல்ல, மறுபடியும் திருச்சி வேலுசாமி உங்களுக்கு அதேதான் நீங்க பேசும்போது என்ன சொன்னீங்க? அவர் என்ன சொல்றாரு? நான் சொன்னது முழுக்க முழுக்க
திரவியம் தயாரிப்பு இல்ல, அதாவது ஏங்க ஏற்கனவே இந்தியாவில தயாரிக்கிறோமா இல்லையான்றதா கேள்வி. புதுசா தானே அவர் சொல்றாரு. அதாவது பிரியன் என்ன சொன்னாரு? கெபாசிட்டி இல்லன்னு சொன்னாரு. இல்ல நான் சொன்னேன் என்ன capacity சொல்றேன்? இல்லைன்ட்டு. நான் சொல்லவே நீங்க இல்ல. இப்பதான் சொன்னீங்க. இல்ல, capacity இல்லைன்னு உங்களால சொல்லல அடிக்க நானு. முடியாதுன்னு தெரியும்ல நான் அப்படின்னீங்க. capacity இல்லைன்னு நான் சொல்லல. சொல்றேன், அடிக்க முடியும்னு தெரியும். நான் எங்களால capacity முடியும். இல்லைன்னு ஆனாலும் சொல்லல. வேண்டும் என்றேதான் ஒரே ஒரு நாம இதை தாமதப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். டெக்னிக்கலா ஒரு பாயிண்ட், இந்த நோட் பிரஸ்ஸை பத்தி சொல்லணும். யூகேல ஒரு கம்பெனி இருக்கு சார், டெலாருன்னு ஒரு கம்பெனி சார், நீங்க வெப்சைட்ல போய் பார்க்கலாம். அந்த டெலாருங்கிற ஒரு கம்பெனி தான் உலகத்தில் இருக்கிற 150 நாடுகளுக்கு பிரிண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஏன்னா எந்த நாட்டுக்கிட்டையுமே இந்த பிரிண்ட் பண்ணுற ஃபெசிலிட்டி கிடையாது. ஏன்னா இது வந்து பேப்பர் கிடையாது, மரத்துலேருந்து எடுத்து 2 மரத்தோட இழையை ஒட்டி தான் அந்த உள்ளே இருக்கிற டேப்பை போட்டு பண்ணுறாங்க. இது வந்து இந்தியாவுக்கு அவங்க தான் பிரிண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த 500 1000 பார்த்தீங்கன்னா இப்போ கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. காரணம் வந்து அங்கேருந்து போட்டு வந்தது தான். இந்த 500 1000 நம்மளுக்கு யார் பிரிண்ட் பண்ணி கொடுக்குறாங்களோ அதே பாகிஸ்தானுக்கும் அவங்க தான் பண்ணி கொடுக்குறாங்க, அதே டெலாருன்ற கம்பெனி. ஆனால் அவங்க சீக்கிரட்டாக தான் வச்சுப்பாங்க, எந்தெந்த கண்ட்ரிலாம் சொல்கிறது இல்லை. ஸோ நோட்டு பார்த்தீங்கன்னா டெரரிஸ்ட்டுக்கும் இதே பேப்பரை வச்சு அவங்க வந்து மிஸ்லீட் பண்ணி கவர்மெண்ட் சப்போர்ட்லேயே வந்தது. அதனால தான் பிளாக் மணியை விட டெரரிசம் மணி நம்மளுக்கு பெரிய ப்ராப்ளம். யூரோப்லேயும் இதே ப்ராப்ளம் தான் சார். யூரோப்பில் என்னன்னாக்கா அதனால தான் என்ன பண்ணிட்டாங்க, 2000 ஒரு யூரோன்றது 500, ஒரு யூரோன்றது நம்மளுக்கு 80 ரூபா, 500 யூரோ நோட்டை பேன் பண்ணிட்டாங்க. யூஎஸில் நிறைய கடையில் பார்த்தீங்கன்னா $20 மேலே ஏதாவது வாங்கினீங்கன்னா கேஷ் கிடையாதுன்னு சொல்லி நோட்டீஸ் போர்ட் பார்க்கலாம். அதனால் இது வந்து வளர்ந்த நாடுகள், இதெல்லாம் யூஸ் பண்ணுற நாடுகள்லாம் குறைஞ்சிடுச்சு. எல்லாருக்குமே இந்த ப்ராப்ளம் இருக்குது சார். 180 நாடுகளுக்கு இருக்குது. இந்த டெரர் மணின்றது நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 500 1000 அவங்க பிரிண்ட் பண்ணி நம்ம சர்க்குலேஷனாக வந்ததுனால தான் இன்றைக்கி ஆர்பிஐயில் இவ்வளோ நோட் வந்திருக்கிறதுன்னு காரணம். ஸோ இந்த நோட்டு வந்து பேன் பண்ணியே ஆகணும். இதை எப்படி நீங்கள் இந்த கவுண்டர்ஃபீட் இந்தியன் மேடு கவுண்டர்ஃபீட் கரன்சி எப்படி ஸ்டாப் பண்ணுது? ஸோ பிரிண்டிங் ப்ரெஸ் நம்மகிட்ட கிடையாது. இப்போ தான் 2 வருஷமாக போட்டு தான் இந்த 2000 ரூபா நோட்லேருந்து கெப்பாசிட்டி இன்க்ரீஸ். அதனால தான் கவர்மெண்ட் இப்போ சொல்லுது இன்னொரு 3-4 மாதம் ஆகலாம் இந்த ஃபுல் கரன்சி வரதுக்கு. காரணம் என்னென்னா நாம இப்போ இம்போர்ட் பண்ணுறதில்ல, இறக்குமதி பண்ணுறதில்ல. இறக்குமதி பண்ணிங்கன்னா அதே பணத்தை உலகத்தில் வேற யாராவது கூட பிரிண்ட் பண்ணி வரலாம். ஸோ இது வந்து ஒரு ஃபேக்ட். இது நம்மளுக்கு மட்டும் இல்லை சார், யூரோப்லேயும் இதே கிரைசிஸ் இருக்குது. அவங்களுக்கு ட்ரக் மணி. நிஜமா திருப்பிரியம் இல்லை இவர் சார் சொல்கிறது கரெக்ட் தான். பட் என்ன நடந்ததுன்னா 2009 என்ன நடந்ததுன்னா யூபி ஆட்சியில் இதற்கான ப்ரப்போசல், இந்த 4 பிரஸையும் நவீனப்படுத்துறதுக்கான ப்ரப்போசல் போட்டு ஃபைனான்ஸ் மினிஸ்டரில் போட்டு ஓகே பண்ணி அதோட வேலைகள் நடந்துருந்தது. பிஜேபி 2014 ஆட்சிக்கு வந்த பிறகு அதை விரைவுபடுத்தினாங்க. அதுதான் விஷயம், வேற ஒன்றும் கிடையாது. பிஜேபி வந்த பிறகு ஆரம்பிச்ச பிரஸ் கிடையாது. நிஜமா தொடர்ந்து பேசலாம். அதுதான் உண்மை. அதுதான் உண்மை. அதே பெரிய விஷயம் தான். தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு திண்ணை தொடரும். மீண்டும் திண்ணைக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். முடிகிறது கேடு முடியுமா பணத்தாள் பிரச்சனையை தலைப்பு நாம் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். திரு பிரியன், இந்த பிரச்சனையிலிருந்து இப்போ அந்த அறிவிப்பில் இருந்து கிட்டத்தட்ட பின்வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் கிட்டத்தட்ட குறைஞ்சி போச்சு, இல்லைன்னு கூட சொல்லலாம். பட் இன்னும் இதில் ஏதாவது ரிலாக்ஸேஷன்ஸ், அதாவது இப்போ ஆர்பிஐ சொல்கிற மாதிரி சில அறிவிப்புகள் வந்துட்டு இருக்கு, அதை மாதிரி அரசு தரப்பிலிருந்து சில சலுகைகள் மாதிரியான அறிவிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை சார், இப்போது இந்த பாதி கிணறு தாண்டின நிலைமையில் இப்போ பிஜேபி இருக்காங்க. தே கேனாட் கோ பேக். இல்லை நீங்கள் முழு முயற்சி எடுத்து முழு கிணறு தாண்டணும், இல்லை கிணத்துல விழணும். 2 வழி தான் உங்களுக்கு இருக்குது. அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மக்களோட இம்மீடியட் பிரச்சனை என்ன? நாடு முழுக்க க்யூவில் ஏடிஎம் முன்னாடி க்யூ நிற்கிறாங்க. ஒரு சாதாரண சிறு வியாபாரி முதற்கொண்டு எல்லாம் அஃபெக்ட் ஆயிருக்காங்க. வரிசையில் ஆரம்பத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அதான் நிலைமை. இன்னைக்கு வரையும் அதான் நிலைமை. நீங்க சொல்ற மாதிரி இந்த கெடு முடியறதுக்கு, இந்த கெடுக்கு அப்புறம் கூட இந்த நிலைமை தான் நீடிக்கும். இப்போ ஏதாவது ஒரு டிராமாட்டிக்கான ஒரு இந்த நாட்டில் வந்து இந்த மாதிரியான இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்குன்னு நீங்க ஒரு விஷயத்தை நீங்க மக்கள் முன்னாடி காட்டுற வரையும் இந்த பிரச்சனை வந்து முடியாது. ஆக்சுவலாக வந்து இந்த நம்பிக்கையின்மை தான் தொடரும். இந்த ப்ரப்போசல் வந்து எப்படிப்பட்ட ஒரு விளைவுகளை உண்டாக்குன்ற ஒரு நம்பிக்கையின்மை இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் தொடருமே தவிர நீங்கள் இந்த 50 நாளைக்கு பிறகு நீங்கள் என்ன மாதிரி இந்த கியூ குறைய போகிறதா, அது முக்கியமான கேள்வி. இல்லை பிளாக் மணி குறைய போகிறதா, அது இன்னொரு கேள்வி. இல்லை டெரரிசம் குறைஞ்சிட போகிறதா, அது ஒரு முக்கியமான கேள்வி. சரி, பாகிஸ்தானில் இருக்க அந்த ஃபேக் நோட்ஸ் குறைஞ்சி போயிட போகிறதா, அது ஒரு முக்கியமான கேள்வி. இந்த நீங்க அப்ப இன்னொன்னு இருக்கு, காங்கிரஸ் காலத்துல நீங்க குறைஞ்சிருமா இல்ல அதுக்காக ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்காமலே இருந்தா ஸ்டெப் தான் எடுத்திருக்காரு சார். இது வந்து ஒரு பொலிட்டிக்கல், அதுவும் தவறானது தானே. இந்த பாருங்க, இது வந்து அரசியல் ரீதியாகவும், ஏன்னா வந்து ஏன் இது வந்து இம்பார்ட்டன்ஸ் பெறுறதுன்னா 2014 தேர்தலும் போது மோடி அவர்கள் கருப்பு பணத்தை பற்றி பேசினார்கள். அதுலேருந்து ஒரு முக்கியத்துவம் பெற ஒரு விஷயமா போயிடுது. எதிர்கட்சிகள் வந்து நீங்கள் வந்து அக்கௌண்ட்டில் பணம் போடுறீங்கன்னு சொன்னீங்கன்னு சொல்கிறாங்க. அது ஆக்சுவலாக பேசினது அது மாதிரி கிடையாதுன்றது என்னோட அபிப்பிராயம்.
ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பிரச்சாரம் வந்த பிறகு ஸோ கருப்பு பணத்தை குறித்து ஒரு தீவிரமான ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாயம் வந்து மத்திய அரசுக்கு இருந்தது. ஸோ அதனால் இந்த விஷயத்தை அவங்க எடுத்தாங்க. இந்த விஷயத்தை எடுத்த பிறகு இது நாயர் பிடிச்ச புள்ளிவான ஒரு கதை இருக்குது. அந்த மாதிரியான ஒரு விஷயம் இது. அருண்குமார், இது வந்து ஒரு நெருக்கடியா அரசியல் ரீதியாக எடுக்கப்பட்ட முடிவு அப்படின்னு பார்க்க முடியுமா? அதை ஒரு நாட்டில் வந்து 3 விதமான ரிஃபார்ம்ஸ் நடக்கும் சார். ஒன்று வந்து கவர்னன்ஸ் ரிஃபார்ம்ஸு, ஃபினான்ஷியல் ரிஃபார்ம்ஸு, பொலிட்டிக்கல் ரிஃபார்ம்ஸ். இது வந்து 3மே சேர்ந்த ஒரு ரிஃபார்ம். அண்ட் நாம் வந்து திருப்பி இந்த பிளாக் மணியை பற்றி பேசும்போது சுவிட்சர்லாந்து பற்றி பேசுகிறோம். அங்கே சுவிட்சர்லாண்டில் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சுவிட்சர்லாந்து வந்து அஃபிஷியலாக எதுவும் கொடுக்கறதில்ல. ஏன்னா நம்மக்கிட்ட டபுள் டாக்ஸேஷன் ட்ரீட்டின்றது இருக்குது. ஸோ அந்த டெபாசிட்ஸோட இன்ஃபர்மேஷனை வந்து பணம் கொடுத்து எல்ஜிடி பேங்க்லேருந்து கொடுத்து அங்கிருந்தா சுப்ரீம் கோர்ட் கேட்டு கொடுத்தாங்க. இதுவும் ஆமாம் கொடுத்தாங்க, இந்த லிஸ்டெல்லாம் கொடுத்தாங்க. பட் இந்த பிளாக் மணியை பொறுத்த வரைக்கும் ராம்ஜெத் மலானி பார்லிமெண்ட்டில் ஆரம்பிச்சதுலேருந்து காங்கிரஸ் கவர்மெண்ட்டுக்கும் சரி எல்லா கவர்மெண்ட்டுக்கும் சரி இந்த பேர்டன் ஆஃப் ப்ரூஃப்ன்றது கவர்மெண்ட் இருக்குது. இதை வந்து நீங்கள் கிரிமினல் கேஸாக ப்ரூவ் பண்ண முடியாது. ஏன்னா 20 வருஷம் முன்னாடி சில இப்போ கேம்பிளிங் இருந்திருக்கலாம், அதில் நீங்கள் ஆன் பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி லா மாற எது கிரிமினல் எது நாட் கிரிமினல் அஃபென்ஸ் எது பீனோட்ஸ் வந்த பர்பஸும் நல்ல பர்பஸ் தான், அதை மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி தான் அந்த காலத்துலேயும் அந்த பணம் அவங்களே சுவிட்சர்லாண்டில் என்ன சொல்கிறாங்க, எங்ககிட்ட நிறைய பணம் இல்லை, உங்களோட பணம் இல்லை, எல்லாம் எடுத்து வந்தாச்சு. அந்த 2004லேருந்து 2014 பார்த்தீங்கன்னா நிறைய த்ரூ மொரிஷியஸ் மூலமாக சிங்கப்பூர் மூலம் துபாய் மூலம் வந்ததுக்கப்புறம் சுவிஸில் வந்து அந்த மாதிரி கிடையாது. ஸோ இப்போது நீங்கள் ஊற்றுக்கண்ணு நீங்கள் அந்த வேர்டு யூஸ் பண்ணீங்க ப்ரோக்ராமோட பிகினிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த ஊற்றுக்கன்றது எங்கன்னாக்கா 90% ஆரிஜின் ஆகிறது இந்தியாவில் தான். ஸோ நீங்கள் அது எங்கே வருது, 3 இடத்துல வருதுன்னு நான் ஏற்கனவே சொன்னோம். ஒன்று வந்து புல்லியன். நீங்கள் புல்லியனில் என்ன கோல்டுன்றது டேக்ஸ் நிறைய போட கோல்டு வந்து நம்ம மேனுஃபேக்சர் பண்ணல சார். இந்தியாவில் மைன்ஸ் கிடையாது, நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். இம்போர்ட் டேக்ஸ் சரி இம்போர்ட்டை டிஸ்கரேஜ் பண்ண சிதம்பரமே ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காரு ஒரு தடவை, நீங்கள் நிறைய கோல்டு வாங்காதீங்க. டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ண ஸ்மக்லிங் ஜாஸ்தி ஆகுது. ஸோ இது வந்து ஒரு பெரிய கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பினாமி டிரான்சாக்ஷன் 60% ஜெனுயின் 40% உங்களுக்கு வந்து கேஷ். இந்த கேஷ் எப்படி வரும்? கேஷ் வந்து பிளாக் மணி தான் வரும். ஸோ அதனால தான் ஒரு 20 லட்சம் ரூபா ஃப்ளாட்டு 1.25 கோடிக்கும் 1.5 கோடிக்கும் போகும்போது யாராலையுமே வாங்க முடியாது. அந்த க்ரோத் வந்து ரியல் எஸ்டேட் க்ரோத்துன்றது ஒரு நாட்டில் ரியல் க்ரோத்தே கிடையாது. இந்த ரியல் எஸ்டேட் க்ரோத்னால யாருக்கு பணம்? சில புரோக்கர்ஸ்க்கு வேணால் சம்பாதிச்சிருக்கலாம். பட் எக்கானமிக்கு எந்த விதத்தில் யூஸ் ஆகுது? கிடையாது. 3வது பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட். அதுலேயும் யார் ட்ரேடர்ஸோ அவங்களுக்கு தான் அது. எக்கானமிக்கு ஒன்று விதத்துலையும் யூஸ் ஆகலை. கேஷ் வந்து சார் ஒரு கேஷ் கையில் இருந்தால் அது வந்து ஒரு பவர். அந்த பவர் குறையுதான்ற ஒரு சைக்காலஜிக்கல் இம்பாக்ட் தான் நம்மளுக்கு இப்போ இருக்குது. நம்மளுக்கு இருக்கிற மேஜர் ப்ராப்ளம் வந்து 30% 35% இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இருக்குது. கனெக்டிவிட்டியை இஷ்யூவை வந்து கவர்மெண்ட் அட்ரஸ் பண்ணணுன்றது ஒன்று. அண்ட் இந்த பணத்தை வந்து நம்ம வந்து டிஜிட்டல் கேஷாக பார்க்க ஆரம்பிக்கணும். அண்ட் இதை பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னாக்கா இந்த ஸ்கீம் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் தான், கிராண்ட் சக்ஸஸ் தான். ஏன் நம்ம ஹையர் வேல்யூ வச்சுக்கணும்? எந்த நாட்டுக்குமே தேவையில்லைன்றது. அண்ட் நம்மளுக்கு வந்து இப்போது அன்றைக்கி வந்து அப்துல் கலாம் 1979 PSLV எல்லாம் பண்ணும்போது டீ வாங்குறது கூட 3 கிலோமீட்டர் போவாங்க. அந்த டைமில் எல்லாம் கேட்டாங்க, இந்தியாக்கெல்லாம் எதுக்கு ராக்கெட்டு, எதுக்கு சேட்டலைட்? இன்னைக்கு கேட்க முடியுமா? சாம் பிட்ரோட உங்களுக்கு மொபைல் ஃபோன்ஸும் டெலிஃபோன்ஸ் கொண்டு வரும்போது என்னதுக்கு டெலிகம்யூனிகேஷன்? இந்திரா காந்தி டெலிவிஷன் SAF கேம்ஸில் கொண்டு வரும்போது இந்தியாக்கெல்லாம் எதுக்கு டெலிவிஷன்? ஏன்னா அப்போ 7000 ரூபா 8000 ரூபா இருந்தது. எது எல்லாமே சார் வி வாண்ட் சேஞ்ச், வி ஓன்ட் சேஞ்ச். இந்த ஒரு மைண்ட்ல இருக்கும்போது அதனால தான் சேஞ்சை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம். சேஞ்ச் அக்செப்ட் பண்ண ஒரே ஒரு கேள்வி, ஹையர் வேல்யூலாம் நீங்கள் வந்து டிமானிட்டைஸ் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. ஹையர் வேல்யூ ஏன் 2000 ரூபாய் நோட்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்க? 2000 ரூபாய் நோட்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்க. இன்னொன்று வந்து நீங்கள் வந்து நெட் பேங்கிங்கோ இந்த மாதிரி டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸுக்கு வந்து கனெக்டிவிட்டி வந்து ரொம்ப முக்கியம். இந்தியா மாதிரி கண்ட்ரியில் வந்து உங்களுக்கு டெக்னாலஜிலாம் ஒன்றுமே கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமலே சேட்டலைட் இருக்கு சார். அதெல்லாம் ஈஸியாக அட்ரஸ் பண்ணிடலாம். 2000 ரூபாய் நோட்டியை வந்து ஹை டினாமினேஷன் ஓட்ஸ் 2000 ரூபாய் கொண்டு வந்தீங்கன்னு கேட்குறேன். நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்திருக்கோம். திரு வேலுச்சாமி, இந்த பணத்தால் பிரச்சனை குறித்து உங்களுடைய நிறைவான கருத்துக்கள் சுருக்கமா? அவர் அழகு பிரியன் சொன்ன ஒரு நல்ல உதாரணம், எளிமையான உதாரணம், புலிவாலை பிடித்த நாயர் கதையாக இன்றைக்கு பிரதமர் மந்திரி இதில் இருக்கிறார். எல்லாம் டிஜிட்டல் எக்கானமி அதெல்லாம் சொன்னாங்க. இது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய தலைநகரம் வந்து பெரிய நகரம் சென்னை. இந்த சென்னை நகரத்தில் ஒரு புயல் வருகிற போதே நெட் கனெக்ஷன் எதுவுமே இல்லாமல் இங்கே இருக்கிற மக்கள் பட்ட பாடு தெரியும். இவ்வளவு பெரிய நகரத்தில் இவ்வளவு நவீன விஞ்ஞானவாசிகளை பயன்படுத்துகிற நகரத்திலேயே இதுதான் கதி. அப்படி ஒரு நிலைமை வந்தால் இந்த நாட்டில் இருக்க மக்கள் உயிரோடு இருக்கணுமா இல்லை செத்து போகணுமா? நாங்கள் இந்த டிஜிட்டல் வசதி எல்லாம் கிராமப்புறங்களுக்கு இன்னும் போகவே இல்லை. அங்கே இருக்கிற மக்களுக்கான அவர்களை பற்றி சிந்தனையே கொஞ்சமும் இல்லாமல் நான் என்னுடைய சூழ்நிலை அதை பற்றியுமே மட்டும் பார்ப்பதல்ல ஒரு அரசுடைய வேலை. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய கடைக்கோடி மனிதன் அவனுடைய தேவைகள், அவனுக்கு இருக்கிற பிரச்சனைகள், அவனுக்கு பிரச்சனை வராமல் எப்படி நன்மை செய்வதுன்னு தான் பார்க்கணும். இந்த பிரச்சனையால்
சாதாரண பாமரன் இன்றைக்கு பாலுக்கும் மருந்து வாங்குவதற்கு கூட தடுமாறி கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலை வைத்துக்கொண்டு எதிர்காலத்தில் இன்னும் அடுத்த தலைமுறை அல்லது இன்னொரு தலைமுறை என்று பார்ப்பதில் எந்த பொருளும் இல்லை. இன்றைக்கு இருக்கிறவன் வாழ வேண்டுமா வேண்டாமா என்றால் வாழ வேண்டும். அப்படி வாழ்வதற்கு இந்த திட்டங்கள் பயன்படவே படாது. நாராயண சுருக்கமா, நான் இன்று வாழ்வது என்னுடைய அடுத்த தலைமுறையை, என் குடும்பத்தை வாழ வைப்பதற்காக என்கின்ற கொள்கையுடையவன் தான் இந்தியன், தமிழன். இதுல 2000 ரூபாய் நோட்டை உடனடியாக மக்களுக்கு வேல்யூ ஃபார் மணி என்பதை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த வேல்யூவை நாம் உங்கள் பணம் உங்கள் கையில் தான் இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் அந்த 2000 ரூபாய் நோட்டு என்பதை நாம் தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வருகிறோம். இந்த பண மதிப்பிறக்கம் செய்யும் இந்த நடவடிக்கையானது பல்வேறு இடர்பாடுகளை தாண்டி மக்களுக்கு இருந்த சங்கடங்களையும் எதிர்க்கட்சிகளுக்கு இதனால் ஏற்பட போகும் கிளியையும் எல்லாவற்றையும் உதறித்தள்ளி மிகச்சிறந்த ஒரு அருமையான பொருளாதாரத்தை படைக்கும். திரு பிரியன், உங்களுடைய நிறைவான கருத்துக்கள். இல்லை, ஆக்சுவலாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த December 30th அப்புறம் நீங்கள் வந்து இந்த மக்களுடைய சிரமங்களை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு குறைக்கிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுறீங்களோ அந்த அளவுக்கு இதோட வெற்றி இருக்கும். ஆக்சுவலாக அதான் நிச்சயமா. திரு அருண்குமார், உங்களுடைய சார் இது இர்ரிவர்சிபிள் சார். இது நீங்கள் அந்த கிணத்துல விழுந்தாமே, இப்போ ஒருத்தர் கிணத்துல விழுந்துட்டாருன்னா நாமளும் போய் இறங்கி காப்பாற்றணும். நம்ம அங்கேயே இருக்கிறதுக்காக இல்லை, அவரை தூக்கி மேலே கொண்டு வரதுக்காக தான். நாம் வந்து பண்ண வேண்டியது என்னென்னா மீடியாலையும் சரி, இது இனிமேல் பேங்க்கு அந்த ஒரு அவேர்னஸை கொண்டு வந்து கேஷ் வந்து இப்போ கார்டு மாதிரின்ற மாதிரி இந்த இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் இந்த ஒரு 1 மந்தில் 800 பிளேஸில் ரெய்டு, 3300 கோடி 92 crores நியூ நோட்ஸு, 3800 நோட்டீசஸ், இதெல்லாம் வந்து ஒரு 8-11 அப்புறம். இதில் பெனிஃபிட்ஸ் இல்லைன்னு சொல்லக்கூடாது. கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணுறவங்க கூட பார்த்தீங்கன்னா சார், க்யூவில் நிற்கிறவங்க கூட சஃபரிங் இருக்குது, ஆனால் யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணல. ஸோ இந்த ஒரு சேஞ்சுன்றது எப்படி ஒரு ரெவல்யூஷனை கிரியேட் பண்ணுச்சோ அந்த மாதிரி நாமளே வந்து ஒரு எக்ஸாம்பிளாக தான் இருப்போம். எப்போவுமே இந்த ஒரு சேஞ்ச் வந்து ஒரு சாதாரணமாக இருக்கலாம். கயாஸ் தியரின்னு சொல்கிற மாதிரி ஒரு சேஞ்ச் வந்து முதல்ல பிகினிங்கில் ஒரு சாதாரணமாக இருக்கலாம், பட் டெஃபினட்டாக இட் வில் ஹேவ் அ லாங் டர்ம் எஃபெக்ட். அண்ட் டெக்னாலஜியை எல்லாரும் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம கற்றுக்கணும் சார். நேரலை நிகழ்ச்சியுடைய நிறைவில் இருக்கிறோம். முடிகிறது கெடு முடியுமா பணத்தாள் பிரச்சனை என்ற தலைப்பில் நாம் விரிவாக வாதித்தோம். இந்த பணத்தாள் பிரச்சனை வந்த பிறகு பல்வேறு பிரச்சனைகள் மக்கள் சந்தித்தார்கள் என்பதில் நாம் மாற்று கருத்து இல்லை. அதே நேரத்தில் இது ஒரு நீண்ட பயணம், இது பெரிய தொலைநோக்கோடு செய்யக்கூடிய திட்டம் என்று அரசு அறிவித்திருக்கின்றது. அந்த நோக்கம் நன்றாக இருந்தால் நிச்சயம் அது நிறைவேறும். அதே நேரத்தில் மக்கள் தற்சமயம் பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த இடர்பாடுகளை நீக்குவதற்கும் அரசு முயல வேண்டும். அதுதான் எல்லோருடைய விருப்பமாக இருக்கிறது. இந்த திண்ணையில் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட 4 பேருக்கும் மிக்க நன்றி. நேரிலே மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.